Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, wish you all the best. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தனிசீரிசை இயக்கத்தில் நேர்போக்கு சீரிசை அலையிற்றி. ஓகேவா? நேர்போக்கு சீரிசை இயற்றி. இதில் சுதில் வில்லின் நிறை அமைப்பில் ஏற்படும் கிடைத்தள அலைவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஏற்படும் கிடைத்தள அலைவுகள். ஓகேயா? ஸோ அலைவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்ன அலைவுகள் அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஊசல் குண்டு இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஊசல் குண்டு என்ன ஆகும், முன்னும் பின்னுமா என்ன ஆகும், அலைவுறும் இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷனில் போயிட்டு திரும்ப இந்த டைரக்ஷனில் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வரும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒன் ஆசிலேஷன், ஒரு அலைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போது இந்த இடத்துல கிடைத்தள அலைவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ இந்த சர்ஃபேஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கிடைத்தள அலைவுகள்னு சொல்லுவோம். கிடைத்தளமாக மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ மேலே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுகுது அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், செங்குத்து அலைவுகள். அப்போ இங்கே அலைவுகள் எப்படி நடக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டு இப்போ சப்போஸ் இங்கே ஒரு சுவர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே போய் பட்டு திரும்பி இதே இடத்துக்கு போகும் இல்லையா, அதை தான் நம்ம அலைவுகள். அதே மாதிரி இது இங்கே பட்டு திரும்பி இதே டைரெக்ஷனுக்கு போகும் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஆசிலேஷன், அலைவுகள்னு சொல்லுவோம். சரியா? இப்போது இதை நம்ம ரெண்டு வகையாக இருக்குது, கிடைத்தளம் இருக்குது, செங்குத்தும் இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சுருள் வில்லின் நிறை அமைப்பில் ஏற்படும் கிடைத்தள அலைவுகள். ஸோ நேர்போக்கு அப்படின்னா என்னது, ஸ்ட்ரைட்டாக லீனியர் ஆசிலேஷன்னு சொல்லுவோம். சரியா? அதை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே ஒரு சுவர் இருக்குது, இது என்னது, ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இந்த சுவரை ஒட்டின மாதிரி நான் இங்கே என்ன வச்சுருக்கேன், ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. சரியா? இந்த ஸ்ப்ரிங் மூலிமா இங்கே ஒரு பெரிய மாஸ் என்ன ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுவோம், இப்போ நான் இந்த மாஸுங்கிறது என்னது, ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருள் இந்த சுருள்வில்லோட என்ன ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை இப்படி இழுத்தேன் அப்படின்னா நான் ஃபோர்ஸ் கொடுத்து இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்து நான் இழுக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் இதை நல்லா அமுத்தலாம் இல்லையா, இந்த டைரக்ஷனில் நான் ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரெஷனும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த டைரக்ஷனில் பிடிச்சி இந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்டும் பண்ணலாம். ஓகேவா? அதாவது நீச்சிக்கக்கூடிய விசை எஃப் அப்படிங்கிறது என்னது, எஃப்ங்கிற ஒரு விசையை நம்ம கொடுத்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகக்கூடியது. ஓகேவா? நான் இதை இழுக்கும்போது ஒரு மீள் விசை என்ன ஆகும், உருவாகும். சரியா? அப்போ நான் இந்த டைரக்ஷனில் தான் கொடுக்கணும்னு இல்லை, இப்படி கொடுத்தோம்னா எனக்கு இது என்ன ஆகும், கம்ப்ரெஸ் ஆகும். சரியா? இப்போது இது என்ன பண்ணோன்னா நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு நான் இழுக்கிறேன்னு வச்சுக்கோவேன். இழுக்கும்போது இது என்ன ஆகும், இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு நான் இதை இழுக்கிறேன் அப்படின்னா இதை திரும்ப அப்படியே என்ன ஆகும், உனக்கு இந்த டைரக்ஷனுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த டைரக்ஷனுக்கு வரும். புரியுதா? அதுதான் இங்கே ஒரு ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன், அதை விட்டுட்டேன் அப்படின்னா திரும்பி இங்கே இங்கே வரும். அப்போ இது கிட்டத்தட்ட அலைவுகள் மாதிரி தானே, ஒரு ஆசிலேஷனுக்கு இது உட்படுது இல்லையா? அப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம், எஃப் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு ஃபோர்ஸ். நான் இந்த ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு இது என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கணும் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு நான் என்ன எழுதுகிறேன், கேஎக்ஸ்ன்னு எழுதுகிறேன். சரியா? அப்போது இந்த கே அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இது ஒரு மீள் விசை தான். எப்படின்னா இப்போ நான் இதை இந்த எக்ஸுங்கிற எஃப்ங்கிற இடத்துல இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நான் இதை இழுத்துருக்கேன்னு வச்சுக்கோ, இழுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப
அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் அந்த ஆற்றல் வந்து என்ன ஆகுது, திரும்ப எந்த இடத்துக்கு இருக்கோ அதே இடத்துக்கு அந்த பிளாக் என்ன ஆயிடும், உனக்கு மூவ் ஆயிடும். அப்போது நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது என்ன ஆகும், மூவ் ஆகும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மீள் விசை கே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் போடுறேன். புரியுதா? ஏன் இங்கே மைனஸ் வந்திருக்கு, ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுத்து இந்த பிளாக் மூவ் ஆகுதோ, ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே ஆப்போசிட் டைரக்ஷனில் அது மூவ் ஆகி திரும்ப அதே இடத்துக்கு வருது. அப்போது இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நியூட்டனின் இரண்டாம் விதி. ஓகேவா? நியூட்டனோட இரண்டாம் விதி நம்மளுக்கு என்னன்னு தெரியும், F = ma. அப்போ இந்த maவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது ma = -kx. ஓகேவா? இப்போது நம்ம வந்து இந்த தனி சீரிசை இயக்கத்தில் நம்ம இடப்பெயர்ச்சி, அந்த கட்ட வேறுபாடு, டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? அதில் நம்ம ஏ வேல்யூ முடுக்கம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. முடுக்கம் ஏ அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், -ω² yன்னு படிச்சிருப்போம். இங்கே ஒமேகாங்கிறது வந்து என்னது, கோணம் நம்ம படிச்சிருப்போம். y அப்படிங்கிறது வந்து என்னது, அதாவது ஆங்குலர் வெலாசிட்டின்னு படிச்சிருந்துருப்போம், கோண திசை வேகம். y அப்படிங்கிறது வந்து என்னது, இடப்பெயர்ச்சி, அதாவது டிஸ்டன்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? தொலைவு. அப்போது இந்த இடத்துல x இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய்யும் எக்ஸ் ரெண்டுமே எதை மீன் பண்ணுது, டிஸ்டன்ஸை தான் மீன் பண்ணுது. இப்போ நான் இங்கே ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், m -ω². ஒய்க்கு பதிலாக நான் என்ன போடுறேன், எக்ஸ் போடுறேன். ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸு ஒய் ரெண்டுமே என்னதான், தொலைவை தான் குறிப்பிடுது. சரியா? = -k × x. இதில் நம்ம ஏதாவது டேர்ம் வந்து கேன்சல் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் கேன்சல் ஆகிடும், இந்த எக்ஸும் போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், m ω² = kன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது ω² = k/m. அப்போது ஒமேகா அப்படிங்கிற என்னன்னு சொன்னால் கோண அதிர்வெண் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். சரியா? கோண அதிர்வெண். அப்போது கோண அதிர்வெண் அப்படிங்கிறது ω = √k/m radian/second s⁻⁻1. சரியா? இப்போ எனக்கு இது என்ன வேணும், அதிர்வெண் வேணும். இது எனக்கு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், கோணம் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். கோணம் வந்து என்னது, √k/m radian/second. அப்போது அதிர்வெண் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், ω = 2πfன்னு தெரியும் இல்லையா, ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேணும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் என்னது, அதிர்வெண் தான் எனக்கு வேணும். அப்போது எனக்கு எஃப் வேணும்னா எனக்கு என்ன ஆயிடும், f = ω/π எனக்கு 2πன்னு வந்துடும். இப்போ நான் ஒமேகா வேல்யூ நான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன், √k/m. அப்போ நான் அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது f = உனக்கு 1/2π. ஒமேகா வேல்யூ என்னது, √k/m h. நம்ம ஃப்ரீக்வன்சி நம்ம எதில் சொல்லுவோம், ஹெச்சில் சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு ஃபார்முலா தான். சரியா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட். இப்போது நமக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். டைம் பீரியட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அலைவு காலம். ஸோ அலைவு காலம் நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுவோம், டி அப்படிங்கிறது வந்து என்னது, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் per செகண்டுக்கு எவ்வளோ வந்து அதிர்வெண்ணை கொடுக்குது, அலைவுகள் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது 1/f. ஓகேவா? அப்போ 1/fனா என்னது, நமக்கு எஃபோட வேல்யூ தெரியும். அப்போ 1/fனா இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், தலைகீழாக எழுதணும். அப்போது t = நம்மளுக்கு என்னென்னு வரும், 2π × m/k செகண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸான ஃபார்முலாஸ். ஸோ இந்த சின்ன கான்செப்டில் நம்ம 3 ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். என்னென்ன, கோணம் கண்டுபிடிக்கிறது ω = √k/m. அதே மாதிரி என்னது, கோண அதிர்வெண் வந்து f = 1/2π √k/m. ஸோ அலைவு காலம் t அப்படிங்கிறது 2π √m/k. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.